ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 51. ஹனுமானின் அறிவுரை. பராக்கிரமசாலியான ராவணனை பார்த்து தைரியமாக வானரோத்தமர் கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப பொருள் பொறிஞ்ச சொற்களெல்லாம் சொல்கிறார். சுக்ரீவனோட ஆணைப்படி நான் உங்கள் இடத்துக்கு வந்திருக்கிறேன். ராட்சச மன்னா சகோதரன் மாதிரி நெருங்கு நட்பு இருக்கக்கூடிய சுக்ரீவன் உங்கள் க்ஷேம லாபங்களை பற்றி விசாரிக்கிற மாதிரி சொன்னார். அறம் பொருள் இருக்கக்கூடியது, இந்த உலகத்திலையும் மேலோகத்திலையும் நல்லது தரக்கூடியதான மகாத்மா சுக்ரீவனோட செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன், கேளுங்க. தசரதன்கிற பேர் இருக்கக்கூடிய ஒரு மன்னர். திவ்யமான ரதங்கள், யானைகள், குதிரைகள் ஏராளமாக வச்சிருக்கிறவர். உலக மக்களுக்கு ஒரு தந்தை மாதிரி நெருங்கின ஒரு உறவு இழுக்கக்கூடியவர். அமரர் கோன் மாதிரி ஒளி வீசுகிறவர். அவரோட மூத்த மகன் தோல் வலிமை இருக்கக்கூடிய ஸ்ரீராமன் எல்லாருக்கும் நல்லது செய்கிறவர் பிரபு. மகா தேஜஸ்வியான தன் தந்தையோட உத்தரவுப்படி அரண்மனையில் இருந்து வெளியேறி அறநெறியை மேற்கொண்டு சகோதரனான லட்சுமணனோட பத்தினியான சீதையோட தண்டகாரண்யத்துக்கு வந்தார். விதேக மன்னன் ஜனககுமாரி கணவனை அனுசரித்து போகிற மனைவியான சீதா பிராட்டியார் காட்டில் காணாமல் போயிட்டாங்க. தேவியை தேடிட்டு சகோதரரோட அந்த அரசகுமாரர் ரிஷ்யமுகமலை வந்தார். அப்போது சுக்ரீவனோட சந்திப்பு ஏற்பட்டுச்சு. சீதையை கண்டுபிடிச்சி தர்றதா சுக்ரீவன் பிரதிஜை பண்ணார். சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யத்தை திருப்பி தர்றதா ஸ்ரீராமனும் வாக்கு கொடுத்தாரு. சண்டையில் வாலியை கொன்னுட்டு அந்த அரசகுமாரர் ஸ்ரீராமனால் வானர கரடி கூட்டங்களுக்கு அரசனா சுக்ரீவன் ஆட்சியில் அமர்த்தப்பட்டார். வானர வீரரான வாலியை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. மகாவீரரான வாலி யுத்தத்தில் ஒரே பானத்தால் ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல அக்கறை இருக்கக்கூடிய வானர மன்னரான சுக்ரீவன் சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுல மனசை செலுத்தி எல்லா திசைகளுக்கும் வானரர்களை அனுப்பி வச்சார். ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, 10,000கணக்கான வானரர்கள் எல்லா திசைகள்லையும் ஆகாயத்துலேயும் மேலே கீழே தேடிட்டு இருந்தாங்க. அவங்கள சில பேர் கருடனுக்கு நிகரானவங்க, சில பேர் வாயுவுக்கு நிகரானவங்க. வானர வீரர்கள் பலம் இருக்கக்கூடியவங்க, தடையே இல்லாமல் எல்லா பக்கமும் போகக்கூடியவங்க, வேகமாக செயல்படுவாங்க. வாயுவோட சொந்த பிள்ளை ஹனுமான்னு பேர். நான் தான் வாயுவோட சொந்த பிள்ளை, ஹனுமான்னு பேர். சீதை பொருட்டு 100 யோஜனை விஸ்தாரம் இருக்கக்கூடிய இந்த பெருங்கடலை விரைவாக தாண்டிட்டு நான் வந்தேங்க. சுற்றி அலைஞ்சிருக்கிற பார்த்தப்போ உங்கள் மாளிகையில் அசோகவனத்தில் ஜனககுமாரி பிராட்டியாரை பார்த்தேன். நீங்கள் தர்மத்தோட தத்துவம் தெரிஞ்சவர், தவம் செஞ்சு நிறைய வரங்களை பெற்றவர், பேரறிவாளர். அடுத்தவர் மனைவியை அபகரிச்சுட்டு வந்து வச்சிருக்கிறது உங்களுக்கு உகந்தது கிடையாது. உங்களை மாதிரியான புத்திசாலிகள் தர்மத்துக்கு எதிரானது, பெரிய ஆபத்துகளுக்கு காரணமான, வேரோட நாசம் செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும் ராகவனோட கோபத்தை தெரிஞ்ச லட்சுமணனால் விடப்படுற பானங்களுக்கு எதிராக நிற்கிற சக்தி இருக்கக்கூடியவங்க யாரு? மன்னா, ஸ்ரீராமனுக்கு ஒரு துன்பத்தை தந்துட்டு தான் சுகத்தை அடைஞ்சதா இந்த 3 லோகத்துலேயுமே யாருமே இல்லை. 3 லோகங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தர்மத்துக்கு அர்த்தத்துக்கு ஒத்ததான நல்ல சொற்களைத்தான் நான் சொல்கிறேன். நல்லா யோசித்து பாருங்க. ஜானகியை ஸ்ரீராமபிரான் மன்னர் அவரோட திருப்பி கொடுத்துடுங்க. எல்லாம் என்னால் பிராட்டியார் பார்க்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரிய செயல். மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அரசர் ஸ்ரீராகவன் ஆணையிடுவார். சோகத்தில் மூழ்கி இருக்கிறத சீதா பிராட்டியார் என்னால் பார்க்கப்பட்டார். யாவரை கவர்ந்துட்டு வந்திருக்கிறீங்களோ அவர் உங்கள் விஷயத்தில் அஞ்சுதலை பாம்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கல. விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டவன் தன் பலத்தால் ஜீர்ணிக்க முடியாதது மாதிரி பராக்கிரமசாலிகளான அரசுரர்களால், அமரர்களால் கூட இவரை ஜீர்ணிக்க முடியாது. அன்னத்தை உண்டதுனால வயிறு பசி தீர்ந்தது மாதிரி தோன்றினாலும் விஷத்தோட காரணமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படத்தான் செய்யும்.
இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வர்ற சுக சௌகரியங்கள் உங்களோட தர்மானுஷ்டத்தால் தவத்தோட சிறப்புனாலேயும் தான் நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க. அதர்மத்தில் ஈடுபட்டுட்டு தன்னோட பிராணனை இழக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான காரியம் இல்லை. அசுரர்களால் தேவரர்களால் கூட என்ன கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு வரத்தை நான் வாங்கியிருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற காரணம் ரொம்ப வலிமையானது. நீங்கள் வாங்கி இருக்கிற வரங்களால் பாதிக்கவே படலை இந்த விஷயம். இந்த சுக்ரீவன் தேவன் இல்லை, அசுரன் இல்லை, அரக்கன் இல்லை, தானவன் இல்லை, கந்தர்வன் இல்லை, யசனும் இல்லை, நாகஜாதியை சேர்ந்தவனும் இல்லை. இவங்களால தான் உங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு நீங்கள் வரத்தை வாங்கியிருக்கீங்க. சுக்ரீவன் வானர மன்னன், அந்த ஸ்ரீராமனோ மானுடர். வானரர் மானுடரால் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை நீங்கள் வாங்கலை. மன்னா, வானரரும் மானுடருமான அவங்கக்கிட்ட இருந்து உங்கள் உயிரை எவ்வாறு நீங்கள் காப்பாற்றிக்க போகிறீங்க? தர்மத்தோட பலனை அனுபவிச்சிட்டீங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதர்மத்தோட பலனை இனி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்கள் வதம் செய்யப்பட்டது. வாலியோட வதத்தை ராம சுக்ரீவர்களோட நட்பை சிந்திச்சு பார்த்து உங்களோட க்ஷேமத்தை நினச்சி பாருங்க. குதிரைகள், ரதங்கள், யானைகளோடு இருக்கக்கூடிய இந்த இலங்கையை அழிக்கிறதுக்கு நான் ஒருத்தனே போதும். ஆனால் அவரோட உத்தேசம் அது இல்லை. சீத்தையை அபகரிச்சுட்டு போன விரோதிகளை அழிச்சு காட்டுவேன் அப்படின்னு வானர கரடி கூட்டங்களுக்கு எதிர்க்க ஸ்ரீராமன் சூளுரைச்சிருக்கிறாரு. சாட்சாத் தேவேந்திரனே ஆனாலும் ராமபிரபுவுக்கு குற்றம் செஞ்சுட்டு சுகத்தை அனுபவிக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது சாமானியரான உன்னை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? உங்கள் காவலில் இருக்கக்கூடிய எந்த பெண்மணியை சீத்தைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களோ அவர் இந்த இலங்கை பூரா நாசம் செய்ய வந்திருக்க காலராத்திரின்னு புரிஞ்சுக்கோங்க. சீத்தைங்கிற உருவம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிற காலபாசத்தை நீங்களே தோளில் சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எப்படி நன்மை ஏற்படும் நீங்கள் நினச்சி பாருங்கள். சீதா பிராட்டியோட கற்பின் வலிமையால் ஸ்ரீராமனோட கோபாக்கினியால் தாக்கப்பட்டு எரிய போகிற இந்த நகரத்தை பற்றி நினச்சி பாருங்கள். உங்களோட நண்பர்கள், அமைச்சர்கள், பங்காளிகள், சகோதரர்கள், மைந்தர்கள், அப்புறம் உங்கள் நலனை விரும்புகிறவங்க, போகம், அப்புறம் மனைவிகள், அப்புறம் இலங்கைக்கு அழிவு, எல்லாத்துக்குமே இங்கே இலங்கைக்கு அழிவை கொண்டு வராதிங்க. ராட்சச மன்னர் பெருமானே, சத்தியமான என்னோட வார்த்தையெல்லாம் கேளுங்க. ஸ்ரீராமனோட அடிமையாக தூதனாக வந்திருக்கிற இந்த வானரத்தோட சொற்களை கவனமாக கேளுங்க. பஞ்சபூதங்களோட சராச்சர பொருட்களோட எல்லா உலகங்களையும் உள்ளுக்கு இழுத்துட்டு மறுபடியும் முன்னு இருந்த மாதிரியே படைக்கிற சக்தி பெற்றவர் பெரும் புகழ்பெற்ற ஸ்ரீராமர். விஷ்ணுவுக்கு சமமான பராக்கிரம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரகுவீரனை எதிர்த்து போரிடக்கூடியவங்க தேவர்கள்லையோ அசுரர்கள்லையோ மன்னர்கள்லையோ யஷ ராட்சச கூட்டங்கள்லையோ வித்யாதரர்கள்லையோ கந்தர்வ நாகர்கள்லையோ சித்தர்கள்லையோ கிண்ணறர்கள்லையோ பறவைகள்லையோ பூதங்கள்லையோ எல்லாத்துலேயுமே எந்த இடத்துலையும் எந்த காலத்துலேயும் யாருமே இல்லை. எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரன் ராஜசிம்மமுமான ரகுநாதனோட வெறுப்பை இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சதுனால வாங்கிட்டீங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவதைத்திய அரக கந்தர்வ வித்யாதர நாக யஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்தாலும் 3 லோக நாயகரான ஸ்ரீ ராமச்சந்திரனை போரில் எதிர்க்கிற சக்தி இருக்கிறவங்க யாருமே இல்லை. போரில் ஸ்ரீராமனால் வதம் செய்கிறதுக்காக குறிப்பார்க்கப்பட்டவனை சுயம்புவான 4முக பிரம்மாவோ முப்புறங்களையும் எரித்த முக்கண்ணர் ருத்ரனோ தேவர்கள் தலைவன் பேராற்றல் படைத்த இந்திரனால் கூட காப்பாற்ற முடியாது. ரொம்ப தெளிவாக ரொம்ப தைரியத்தால் தனக்கு பிடிக்காமல் இல்லாட்டினாலும் ஹனுமானோட சொற்களை கேட்டு 10 தலை இருக்கக்கூடிய ராவணனுக்கு கோபம் வந்துடுது. கண்ணெல்லாம் சுழல் அந்த வானரரை கொலை செய்யும்படியாக ஆணையிடுறான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 51வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.